ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னிக்கு நம்ம பழுத்த மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஊறுகாய் மிளகா போடுறதுக்காக மிளகா வாங்கியிருந்தேன். அதில் ஓரளவுக்கு செங்காயாக இருந்ததெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த மிளகாயெல்லாம் நல்லா பழுத்திருக்கு. இந்த சட்னி இந்த பழுத்த மிளகாயில் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்லா பழுத்த மிளகாய் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த சட்னியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த சட்னி பண்ணுறதுக்காக 1/4 கிலோ பூண்டு இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு மிளகாயை காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு, இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். மிளகாய் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா புளியோட அளவை குறைச்சிருங்க. சட்னிக்கு தேவையான உப்பு. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னியை நம்ம மிளகாயும் பூண்டும் பச்சையாக அரைச்சிட்டு தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை சேர்த்துடலாம். மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாயும் புளியும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இந்த உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் மிளகாய், புளி, உப்பு இது 3 மட்டும் முதல்ல ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மிளகாய் நல்லா மையம் அரைகிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். இப்போ இது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஓரளவுக்கு அரைச்சாச்சு. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த விதைகள்லாம் நல்லா மையற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மிளகாயை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஜார் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அதனால வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுடுறேன். ஒருவேளை நீங்கள் கம்மியாக அரைக்கிறீங்க அப்படின்னா மிளகாய் அரைச்சதுக்கப்புறமா இந்த பூண்டை சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஜார் ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இப்போ தட்டில் மாற்றி வச்சுட்டு அடுத்ததாக பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் பூண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதை அரைகிறதுக்கு லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூண்டு நல்லா மஞ்சிடுச்சு. கோர்ஸ் கிரைண்ட்லேயும் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. அடுத்ததான் நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக பாதி அளவு நல்லெண்ணெயும் பாதி அளவு ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சட்னி கெட்டு போகாது. மிளகாய் நிறையா இருக்கு இல்லையா, அதனால் காரம் அதிகமாக இருக்கும். அதனால் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. கிட்டத்தட்ட 15 நாள் வரைக்கும் நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம், கெட்டே போகாது. நம்ம முழுசாக நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும். அதனால நான் லைட்டாக ரீஃபைண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மலாட்டை எண்ணெய்லாம் ஆட் பண்ண வேண்டாம். தேங்காய் எண்ணெய், மலாட்டை எண்ணெய் இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய் இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். தாளிக்கிறதுக்காக நான் கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக சட்னி பண்ணுறீங்க அப்படின்னா கடுகு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கூட சட்னி நம்ம இன்றைக்கி நிறையா பண்ணுறதுனால உளுத்தம்பருப்பு வேண்டாம். உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால நீங்கள் நிறையா ஸ்டோர் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா உளுந்து பருப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணலை. எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு எப்பயுமே நல்லா பொரிய விடணும். பொரியாமல் நம்ம சாப்பிடும்போது அது உடம்புக்கு நல்லது கிடையாது. எப்பயுமே கடுகு நல்லா பொரிய வச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் அது ஒரு ப்ரிசர்வேட்டிவாக நமக்கு ஒர்க் பண்ணும். ஒழுங்காக நம்ம கடுகு பொரிய விடலை அப்படின்னா அதுவுமே சீக்கிரமாக கெட்டு போயிடும். பச்சை கடுகு அப்படி இருக்கும் இல்லையா, அதனால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். மெயினாக அந்த மாதிரி நிறையா பல்காக நம்ம சட்னி பண்ணும்போது, அப்படி ஊறுகாய் பண்ணும்போது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக கடுகை மிதமான தீயில் பொரிய விடணும். கறியை விட்டுறக்கூடாது, ஃப்ளேவர் மாறிடும். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு இல்லையா, இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்ததாக இந்த அரைச்சோம் இல்லையா, அடுத்ததாக அரைச்ச மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் கை யூஸ் பண்ணியே இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன்.
நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து வற்றி வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. உப்பு வந்து லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணும்போது ரொம்ப காரமாக தெரிஞ்சதுன்னா லைட்டாக புளிப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பூண்டு மிளகாவும் தனித்தனியாக அரைச்சோம் இல்லையா, அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுறேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இந்த மிளகாய் சட்னியை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் வந்து மேலே வந்து பிரிஞ்சு வரணும். இப்போயே ஓரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். சட்னி வந்து ஏற்கனவே கெட்டியாக தான் இருக்கு இல்லையா, அதனால் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்பயுமே வந்து மூடி வைக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா தண்ணியாக இருக்கும், இந்த மாதிரி ஓரங்கள்லாம் தெரிக்கும், அதனால தான் நம்ம வந்து மூடி வைப்போம். இது கட்டியாக இருக்கு இல்லையா, வெளியில் திறந்து வச்சே நம்ம அந்த குக் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே இருந்து கிளறணும்னு அவசியம் இல்லை. நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு அடி பிடிச்சிடாமல் அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷத்துக்கு மினிமம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே நல்லா போகட்டும். உங்களுக்கு கம்மியாக செய்கிறீங்க, பச்சையாக வேணும் அப்படின்னா இப்போவே எடுத்துடலாம், இதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா வதக்கணும். ஏன்னா மிளகாயோட சீட்ஸ் வந்து பச்சையாக இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் கண்டிப்பாக நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கணும். இப்போ இது அப்படியே நல்லா வதங்கட்டும். நம்ம வதங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட இந்த பழுத்த மிளகா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியும் மிளகாய் சட்னி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இதே சட்னியை நம்ம காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணோன்னா அது வேறு டேஸ்ட்டில் கிடைக்கும். இது நம்ம பழுத்த பழம் மிளகாயில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வேறு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் மிளகாய் பழம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் சட்னி வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு பிரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம நிறையாவே எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த சட்னிக்கு எண்ணெய் கண்டிப்பாக தாராளமாக இருக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து சட்னி சீக்கிரம் கெட்டு போகாது. மிளகாய் சட்னி இல்லையா, ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம லைட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நாளைக்கு இந்த சட்னியே அதிக அளவு ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் எண்ணெய் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் கூட வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முழுசாகவே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிடுறேன். அப்போ தான் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு போதும். இன்னும் கூட வேணும்னா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெளியிலே வைக்க போகிறோம், ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னியை ட்ராவலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நம்ம ட்ராவலில் யூஸ் பண்ணும்போது கூட கண்டிப்பாக ஒரு 5 நாள் வரைக்குமே நல்லா தான் இருக்கும். ஈரமான ஸ்பூன் போடாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கை வைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராவலுக்கு யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சட்னியை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பழுத்த மிளகாய் பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த சட்னியை மொறுன்னு தோசை கூட காரமாக சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணாதீங்க. இது நல்லா காரம் பிடிச்சி சாப்பிட்றவங்களுக்கான சட்னி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணல அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வராது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.